நாங்கள் வாரிசு அரசியலை ஒழிக்கப் போகிறோம். அதாவது 10 வருஷம் ஆண்டுட்டு ஒரு பெரிய மாநில மத்தியில் இருந்துட்டு அவங்க சொல்கிற பிரகடனம் வாரிசு அரசியலை ஒழிக்கப் போகிறோம். ஏன்னா போன முறை அந்த பேங்கில் பணம் கொண்டாடுறேன், இந்த பேங்கில் கொண்டாடுறேன்னு சொல்லியாச்சு. அவன் அதெல்லாம் கேட்டுக்கிறான். எங்கள் 5 லட்சம் காணாமல் 5 லட்சம் வைக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுறான், நான் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்னா என்ன? ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, ஆம்பளையாக இருந்தாலும் பிள்ளை பெற்றுக்கிறான் இல்லையா, பிள்ளைய வளர்க்குறான், பிள்ளை வளருது, அப்பா பார்த்து எப்படி போனானோ அப்படி தான் வளருது. இப்போ நான் திமுக, என் மகன் திமுக வாரிசு. இப்போ நான் எம்எல்ஏவாக இருக்கேன் 50 வருஷமா 53 வருஷமா. அவன் இப்போ தான் ஒரு தரம் வந்தான். நான் என்ன பண்ணேன்னா, என்னை ஏன் 13 தரத்தில் 12 தரம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, நான் அந்த தொகுதிக்கு பண்ணேன். அதனால் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரே தொகுதியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 13 தரம் நின்று வெற்றி பெற்ற ஒருத்தர் தான். வாஜ்பாய் நம்ம மோடியை சொன்னார் 13 டைம்ஸ் அப்பா அப்படின்னு போயிட்டார். அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அது என்ன தப்பு? சில பேர் கல்யாணம் பண்ணுறதுனால பிள்ளை பிறக்குது, வாரிசு வர்றான். சில பேருக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லை, அவனுக்கு வாரிசு இருக்காது. சில பேர் பண்ணி விட்டுருவான், அவனுக்கு வாரிசு இருக்காது. ஆனால் வாரிசுக்கு சும்மா வரல. இப்போ நேரு குடும்பம், அவங்க 2 குடும்பத்துக்கு தான் கண்ணு வைக்கிறாங்க. ஒன்று நேரு, அடுத்து நம்ம குடும்பம் கலைஞர் குடும்பம். நேரு குடும்பத்தை வாரிசை சொல்றீங்களே, அது என்ன சும்மா பெற்று வளர்த்து போனஸில் வந்தவங்களா? காஷ்மீரில் இருந்து வந்தவங்க. ஆற்றங்கரையில் மிகப்பெரிய மாளிகை கட்டினார், ஆனந்த பவன் பேர், பெரிய மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதை அப்படியே தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்தார். இந்த நாட்டில் ஒரு ஜான் கொடுக்க மாட்டேன்றான். அவருடைய வீட்டில் எல்லாரும் வெள்ளைக்காரன் தான் வேலைக்காரன். தொடப்படுத்து பெருக்கிறது கூட வெள்ளைக்காரி. நேரு தாலாட்டினவ வெள்ளைக்காரி, குளிப்பாட்டுறது வெள்ளைக்காரி, நேருக்கு டீச்சர் வெள்ளைக்காரி, குதிரையாரு கற்றுக் கொடுத்த வெள்ளைக்காரன். அந்த அளவுக்கு வளர்ந்து அவ்வளோ பெரிய பணக்கார மோதிலால் நேரு லண்டனுக்கு அனுப்பிச்சார். லண்டனில் ஆக்ஸ்போர்டில் படித்தார், ஹார்வர்டில் படித்தார். அதுக்கு 4 சைட்லேயும் இப்படி வழி இருக்கும். பிள்ளை இந்த திக்கில் போய் இந்த வாசப்படியில் போய் கார் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் போகணுமேனா அவ்வளோ தூரம் நடப்பானேன்னு 4 வாசப்படி 4 காரு நிற்க வச்சிருப்பார் அவங்க அப்பா. அப்படி வளர்ந்தவர் நேரு. அவ்வளவு செல்வாக்கோட அப்பேற்பட்டு வளர்ந்தவர். அவர் பாரிஸ்டர் ஆகி வக்கீலாகி வக்கீல் பணிகளை பண்ணக்கூடியவர். ஆனால் இந்த சொத்து சுகம் அத்தனையும் இழந்துட்டு காந்தி சொன்னார் என்பதற்காக இந்த நாட்டுக்காக 16 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். 16 வருடங்கள். நம்மாலே 15 நாள் போட்டான்னா கூட நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேங்க, பெயிலுக்கு போகிறேங்க, கொண்டாட்டி தனியாக விட்டு வந்துக்கிறோங்க. உள்ள போச்சு. நான் 1 வருஷம் வேலூர் ஜெயிலில் இருந்தேன், மிசாவில். ஏமாப்பா அம்பில் தர்மன் சொல்றாரு, எவனாவது பெயிலில் போகிறான்னா நம்ம செலவரி அவனை எடுத்து விட்டுருவார். ஏன்னா ஊரில் இருக்கிறவனெல்லாம் கெடுத்துருவான் அவன். அந்த மாதிரி சில பேர் எங்களுக்கு வேலூர் ஜெயிலில் இருக்கும்போது பெயில் எது போகிறதா என்னன்னு தெரியாது. அழகே நம்பின்னு ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து இங்கே மாற்றினாங்க. அவருக்கு வேலையை பெட்டிஷன் எழுதுகிற வேலை தான். அந்த மாதிரி எழுதிட்டார். அது மாதிரி பெயிலில் போயிட்டான். ஆனால் 16 வருடங்கள் மிகப்பெரிய செல்வ சீமானாக இருந்தவர். அந்த அதுவும் இப்போ ஜெயிலில் ஃபேமிலி
இப்போ ஜெயிலில் ஃப்ளஷ் அவுட் இருக்கு, இப்போ ஜெயிலில் வாக்கிங் போகிறது இருக்கு. ஆனால் தரையில் படுக்க பாய் விரிச்சு அல்லது கம்பளத்தை போட்டு படுத்துக்கிட்டு தலையணை கூட இல்லாமல் கட்டையை தூக்கி வைத்துக்கொண்டு அந்த கோட்டீஸ்வர கோமகன் அந்த நேரு பிரான் 16 வருடங்கள் படித்தார். பிறந்த நாளுக்கு வந்து இந்திரா காந்தி ஏற்றி பார்த்தது, முத்தம் கொடுக்க வாங்கி கொண்டு போனார். அந்த குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்கவில்லை. அது எழுதுவார், என் வாழ்நாளில் இன்றைக்கு ஒரு நாள் தான் நான் வருத்தப்பட்டேன், என் மகளுக்கு தீண்டக்கூட முடியவில்லையே என்று. அந்த தியாகத்தை புரிந்துவிட்டு வந்தவன் இந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது வாரிசா? தியாகத்தால் பெற்றது அது. சரி, அவர் பண்ணார். அவருடைய மகள் இந்திரா காந்தி வந்தது. அதுவும் இளம் வயதிலே இளைஞர் சேனையை போல் ஒரு போராட்டம் நடத்தியது. அப்பாவை பிரிந்துவிட்டு 16 வருடங்கள் எங்கெங்கயோ வெளிநாட்டில் போய் படித்தது. நம்ம வீட்டில் குழந்தை 2 பார்க்கலன்னா, நமக்கு 2 நாளைக்கு பார்க்கலன்னா குழந்தை நான் பக்கம் நம்ம ஓடி வரோம். வீட்டுக்கு வந்தால் ஓடி இங்கே எகிரி பிடிச்சிக்கிறது குழந்தை. 16 வருஷம் அந்த குழந்தை அவங்க அப்பாவை தீண்டாமல் இருந்தது. அவங்க அம்மாவுக்கு வியாதி, அது பார்க்க முடியல. ஒரு அனாதை குழந்தை போல அவ்வளோ பெரிய செல்வ சீமான் குழந்தை அலைந்தது. அது பிரதமர் ஆட்சி நாட்டுக்கு. அந்த அம்மா அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறவனே நேரடியாக சுட்டான். தன் உயிர் இந்த நாட்டுக்கு எழுந்து மண்ணோடு மண்ணாக கீழே விழுந்ததே அது வாரிசு அரசலா? அவர் இன்னொரு மகன், அவள் பெத்த மகன் எழுந்து போகிற பொழுது விமானத்தில் விழுந்து செத்தார். அது வாரிசு அரசலா? இன்னொரு மகன், அடுத்த மகன் இந்த தேர்தலுக்கு வந்து திருப்பூரில் பேசுகிற பொழுது மனித வெடிகுண்டு வெடித்து சுக்குநூறாக போய்விட்டானே, எவ்வளவு பெரிய தியாகம்! இவரெல்லாம் உங்களுக்கு வாரிசு அரசாக தெரிகிறதா? எல்லாவற்றையும் இழந்து சோனியா காந்தி அந்த இளம் வயதிலே விதவையாக நின்று கொண்டிருக்கிறாள். எல்லோரும் போய் நீங்கள் கணவர் விட்ட இடத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வதற்காக பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த அவர்கள் இந்த நாட்டு மருமகளாக வந்ததால் இந்த நாடுதான் என் நாடு, இது பொன்னாடு என்று அந்த விதவை கோலத்திலே உட்கார்ந்து இந்த கட்சியை நடத்தினார்களே, அது வாரிசு அரசலா? அந்த அம்மா தேர்தலில் வருகிற பொழுது காங்கிரஸே பேசாமல் இருந்த பொழுது கலைஞர் தான் அடுத்த பிரதமர் இந்திரா காந்தி சோனியா காந்தி என்று சொன்ன பொழுது நாடே ஜே 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 என்று வெற்றி பெற்று அந்த அம்மாவிடத்தில் போய் தங்கத்தாமாளத்தில் வைத்து வெற்றி வைத்து, தாயே நீர்தான் இங்கே ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது, எனக்கு வேண்டாம் இந்த பதவி, வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று அந்த வீட்டுக்கு வந்த பதவியை, பிரதமர் பதவியை வேண்டாம் என்று அந்த அம்மா மறுத்தார்களே, அது எவ்வளவு பெரிய தியாகம்! இங்கே போய் இவன் ஒரு வார்டில் நிற்கிறான், இவன் மொண்டாட்டி ஒரு வார்டில் நிற்கிறான். பிரதமர் பதவி வீட்டு வாசலில் நின்றது வேண்டாம் என்று சொன்னார்களே, அது தியாகமா? அதையா நீங்க வாரிசு இருக்கிறீர்கள்? அதே போல்தான் எங்கள் தலைவர் தந்தவாளத்தை தலைவெடுத்து படுத்து விட்டார் கள்ளக்குடிக்காக. ரயில் வந்து 5 அடியில் இருக்கிறது, எழுந்து கொள்ளுங்கள் என்றார். பக்கத்திலே முல்லை சக்தி அவரோடு படுத்திருந்தவர், சக்தி இந்த உலகத்தை கடைசியாக கண்ணத்திலிருந்து பார் என்கிறார்கள். கடைசியிலே பேசி அதற்கு பிறகு இழுக்கப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு போனார். அந்த தியாகத்தை புரிவதற்கு தயாராக இருந்தாரே உயிர் பார்த்த வாரிசு அரசலா? எங்களுடைய தளபதி இன்றைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, இவர் என்ன அப்பாவுக்கு சொன்னார் என்பதற்காக வாரிசாக வந்தவரா? 50 ஆண்டு காலம் அவர் சுற்றாத ஊர் இல்லை, பேசாத மேடை இல்லை, நடத்தாத போராட்டம் இல்லை. எல்லா போராட்டத்துக்கு மேலாக அவர் மிசாவிலே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் நான் இருந்தேன். அங்கே எங்களுக்கு அடி இல்லை, உதை இல்லை, ரொம்ப கௌரவமாக நடத்தினார்கள். ஆனால் சென்னையில் ஒவ்வொருவரையும் மிருகத்தனமாக அடித்தார்கள். வேளவேந்தன் போகிற பொழுது அவரை அடித்த அடி அவருடைய பட்டக்ஸ் பிஞ்சு போய் கீழே விழுந்திருக்கிறது. மாவிய நாராயணசாமி
அதே நிலை. கூப்பிட்டு கூப்பிட்டு ஒருவர் வெளியே திறந்து வச்சு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறார். அப்படி தளபதியை போட்டு அடிக்கிறார்கள். இன்னும் 10 அடி அடித்தால் செத்து போவார் என்ற நிலைமை தெரிந்த உடனே இனி விட்டுவிடக் கூடாது என்று சிட்டி பாபு பாய்ந்து போய் ஸ்டாலின் மீது படுத்தார். அந்த அடி அவருக்கு விழுந்தது. சிட்டி பாபு செத்து போனார், தளபதி உயிர் படைத்தாரே. இது தியாகம் இல்லையா? இன்றைக்கு அவர் வரக்கூடாதா? என்னங்க நான் கேட்கிறேன். அவர் மகன் இருக்கான் உதயா, நான் கூட கேட்டேன். ஜாலியா சுத்திக்கிட்டு இன்னைக்கு நடிகளோட தாராயம் சுத்திக்கிட்டு நடிகளோட ஆடி பாடி இருக்க. ஏண்டா உனக்கு இந்த வேலை மாமா, நீங்க வேற பேசாம இருக்க அப்படின்னா அவளை விட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து தியாகமா பண்ணிக்கிட்டு ஒரு காது ஆளுநர் செய்கிறாரு. தியாகம் இல்லையா? அண்ணா சொன்னார், என்ன தியாகம் என்றார், இருப்பதை இழப்பது தியாகம். 65 என்னதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க பச்சைபாசத்தில், போயிட்டோம். அப்போ அண்ணாலாம் ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கு மறுநாள் 250 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அங்கே போட்டு உடைச்சோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு பட்டெல்லாம் தட்டல. அண்ணா எங்களெல்லாம் உட்கார வச்சு பேசினார், நீங்கள் தியாகம் பண்ண வந்திருக்கிறீர்கள். தியாகம் என்றால் இருப்பதை இழப்பது, இல்லாத பெரும் என்று சொன்னாரே, அந்த தியாகத்தை பற்றியுமே. அது நான் கேட்கிறேன், பிரதமரையும் கேட்கிறேன். அந்த கேட்கறது, நீங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த ஜெயிலுக்கு போகும்போது போன உடனே பிடிவிந்த கேட்டு உட்கார வைப்பான். பெரிய தோட்டம் இரும்பு கேட்டு விட்டுருப்பான். அந்த ஜட்டியோடு உட்கார வைப்பான். அவன் நல்லா தான் உட்காந்துருப்பான். சரியா உட்காரா அடிப்பான். நான் அந்த ஜெயில் பக்கத்து ரூம் அதில் உட்காந்து பார்த்துருப்பேன். மிதாவில் கேட்பா, உன் பேர் என்ன? சின்னசுவாமி. உங்கள் பேர் முன்சுவாமி. எந்த ஊர்? வேலூர். எந்த தாலுக்கா? திருப்பத்தூர் தாலுக்கா. அவன் கரெக்டாக சொன்னான். ஏண்டா எந்த ஜில்லான்னு துறையை தனியாக கேட்கணுமா? ஓட்டாமணி தம்மு தம்முன்னு. அவன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பேரெல்லாம் கரெக்டாக சொன்னான், அட்ரஸை. ஆனால் இவன் கேட்கல, தாலுக்காவிலையும் கேட்டான். அடுத்து கேட்குறான், ஏடா துறைய ஜில்லா எதுன்னு கேட்கணுமோன்னா அடிச்சு அடியில் அவனுக்கு ஒன்றுக்கே வந்துடுச்சு. வடார்காட் ஜில்லான்னா. அடுத்தவனை கூப்பிட்டான், உன் பேர் என்னன்னா? முந்தரத்தனம். அப்பன் பேர் நாகரத்தனம். எந்த ஊர்? இந்த ஊர். அந்த ஊர் ஆரணி, வேலூர் மாவட்டம். ஏண்டா வேலூர் ஆரணி வேலூர் மாவட்டம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா நாச்சாவன்? நான் மணின்னு ஒரு ஜெயில் இருந்தாருங்க. ஏன் சார் இது என்ன அக்கறை ஒன்று? இதுக்கு பேர் தாங்க ஜெயில் அடினார் அவர். சொன்னாலும் அடிப்பான், சொல்லாட்டே அடிப்பான். நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா? 65 எங்களுக்கும் இந்த ஜெயிலில் அப்படி தான் உட்கார வச்சுட்டான். அந்த ஜெயிலில் போனவங்களுக்கு தெரியும், உள்ள ஒரு சின்ன அரசமாக இருக்கும். அங்கே அண்ணா உட்காந்துருக்காரு, மத்தியழகன் ரென்வியன்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ணாவுக்கு அங்கேருந்து எப்படி தெரிஞ்சது? சரி நம்ம பசங்க மாதிரி தெரிறாங்களே, பார்த்து வாடினாரு. 2 பேரும் வந்து பார்த்தாங்க, என்னை பார்த்து வாடின போய் சொன்னாங்க. ஜட்டியோடு உட்கார வச்சுருந்தாங்களே, ஜட்டியோடு. நான் இந்த ராமன் ஒருத்தர் அண்ணா கூப்பிட்டாரு. என்ன அப்புறம் வந்தால அதான் சொல்கிறேன், நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு அது சாப்பாடு எடுத்து வருவானே, சாப்பாடு மாதிரி இருக்கும். சாவு தூக்கிக்கார மாதிரி தூக்கிற விடாது. அந்த ஏண்டா சாவு தூக்கிற மாதிரி தூக்காருவா. அதில் ஒரே அந்த துணி அழுக்கு. ஜெகத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப மோசம். ஆனால் நாங்கள் எல்லாம் முதல் நாள் 5-6 நாள் இப்படியே போட்டோம். எங்களுக்கெல்லாம் குரு எல் கணேசன் ஐசே டேக் இட் ஆல் அப்படின்னு சாப்பிடுவார் அவர். அப்புறம் எங்களுக்கு பசி, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவன் சாப்பாடு பண்ண போன இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய கொப்பரையில் கீரையை போட்டுட்டு 10 பேர் ஏறி மெரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் காலை பார்த்தா சொரியாக்குது, இன்னொரு காலை பார்த்தா புண்ணாது. அவ்வளோ கொடுமையில் நாங்கள்லாம் சாப்பிட்டோண்டா, வேறு வழிகள் என்ன இவ்வளோ பண்ணிட்டு வர்றோம். அவங்களெல்லாம் வந்து வாரிசு அரசுன்னு சொல்கிறீங்களே, இதுதான் முறையா? இவங்கெல்லாம் செய்யலையா? நீங்கள் என்றைக்காவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு இல்லை, தியாக திபீபம். தியாகத்திலே பூத்தது மலர் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் எங்களை வாரிசு அடிச்சுன்னு சொல்லி
நாங்கள் மாண்புமிகு பிரதமர் சொல்றார் திமுகவே இருக்காது. என்ன பெரியவரா இருக்காரேன்னு பார்க்குறோம். எனக்கும் வயசு ஆச்சு, பெரிய பஞ்சன் ஆயிட்டாங்கன்னு பார்க்குறேன். நமக்கு பழைய துரைமுருகன் மாதிரி வார்த்தை வருது, ஒரு பொதுச் செயலாளர்றான்னு சொல்லுது. ஆமாம், சரகத்துக்கு பொதுச் செயலாளர் இப்படி சொல்லிட்டாருமா இப்போ. அதனால் அந்த காலத்தில் அடிக்கடிலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் 60 வருஷமாக பேசியிருக்கோம். அதனால் சொல்கிறோம், தளபதி அவர்கள் ஒன்று வச்சுங்க. இங்கிலாந்து நாட்டில் பிட் அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தான். அவனுடைய மகன் பிட் தி யங்கர்னு வந்தான். அவனும் புகழ் பெற்று நின்னான். அதே போன்று ராஜராஜன் இருந்தான். அவனுடைய எல்லை இந்திய மண்வெளி தான் பரவிற்று. அவனுடைய மகன் ராஜராஜன் வியட்நாம் வரையிலே படையெடுத்து சென்று வெற்றி பெற்றான். நான் கம்போடியாவில் போய் பார்த்தேன் அவனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அடையாளங்களை. கடாரம் வென்றான் என்று பெயர் பெற்றான் அவனுடைய மகன். செங்குட்டவன் கங்கை வரையிலே போனான். அவனுடைய மகன் இமய வரையிலே போனான். ஆக போல் எங்கள் தளபதி கலைஞர் அவர்கள் புகழ் டெல்லி வரையிலே போனது. எங்கள் தளபதியினுடைய புகழ் ஆசியா கண்டம் முழுவதும் ஓங்கி நிற்கும் என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.